மண்ணுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்குள்ளே அவருடைய ஆவியை ஊதுவது லேசான காரியம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு மனிதனை படைச்சிட்டாரு. அப்படியே மண்ணாவே நிக்கிறான். மனிதன் நடக்கல, மனிதன் பார்க்கல, மனிதன் பேசல, அப்படியே வெறும் மண்ணு மாதிரி அப்படியே நிக்குது. அதற்குள்ளாக தம்முடைய ஆவியை ஊதினார். ஊதின உடனே மனிதன் ஜீவாத்மாவானான். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப கூடுகைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள், எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், எல்லா துரைத்தனம் பண்ணுகிற ஆவியே, எல்லா அதிகாரம் பண்ணுகிற ஆவியே, எல்லா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியே, வேத வசனத்தை கேட்க விடாதபடி மந்த ஆவியை கொடுக்கிற ஆவியே, திருடுகிற ஆவியே, வசனங்களை திருடுகிற ஆவியே, வசனங்களை திருடுகிற ஆவியே, எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் முடக்கப்படும்படியாக இந்த காலை வேளையில ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் முடக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆட்களை வரவிடாதபடி போராடுகிற ஆவியே, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் வரவிடாதபடி போராடுகிற கிரியையை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். லூக்கா 21:38 வசனத்தை கேட்க விடாதபடி கிரியை செய்யாது. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். இருக்கா? ஜனங்கள் எல்லாரும் உபதேசத்தை கேட்கும்படி, ஜனங்கள் எல்லாரும் உபதேசத்தை கேட்கும்படி. பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. உபதேசம் என்றால் என்ன தெரியுமா? நம்மளை மாத்துறது, உபதேசிக்கிறது. நம்முடைய உள்ளான மனிதன் மாறுகிறது. அதை இயேசு அதிகாலையிலே தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். அவர் பிரசங்கமும் பண்ணி இருக்காரு. ஜெபாலயத்துல போய் அவர் பிரசங்கமும் பண்ணி இருக்காரு. பிரசங்கத்துல இந்த ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் அடங்கிவிடும். ஆனா அதிகாலையில தேவன் உபதேசம் பண்ணான்னு வசனம் இருக்கா? லூக்கா 21:38. அந்த பொண்ணு கொடுத்துருங்க, அவன் போடுறேங்க. லூக்கா 21:38 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். காலை நேரத்தில் எதுக்கு வருவோம்? ஏதாவது ஒரு நல்லது சொல்வாங்களா? ஆனா இயேசு எல்லாத்தையும் மாத்துறார். எல்லாருடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது. உள்ளான மனிதன் மாற்றுகிறதற்கான உபதேசங்களை இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். உபதேசத்தை கொண்டு வந்தார் தேவாலயத்திலே. அதிகாலையில் அவரிடத்தில் வருவார்கள். விடுகிறதற்கு முன்பாகவே அவரிடத்தில் வருவார்கள். நம்மளாம் இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து தானே கேட்கிறோம். அதுக்கே கஷ்டம், அதுக்கே கஷ்டம். வீட்டில் உட்கார்ந்து கேட்கும் போதே நம்மளால அதிகாலையில் எழுப்பி கேட்க முடியல. ஆனா ரெடியாகி தேவாலயத்திற்கு தினந்தோறும் வருவார்கள். இயேசு அங்கே உபதேசம் பண்ணினார். அதுல வராதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ரொம்ப பேர் கிடையாது. சிலரை தான் இயேசு பின்னாடி வந்தார்கள். நிறைய பேர் வந்தாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா, போஜனம் கிடைக்குமா, அது கிடைக்குமான்னு. ஆனா நம்மளே மாத்துறதற்கான உபதேசத்தை கேட்க நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் இயேசு அதிகாலையில் உபதேசம் பண்ணினார். எழுந்து செல்போன் ஆன் பண்ணி உள்ள வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டம். ஆனா தேவாலயத்தில் போனாதான் கேட்க முடியும்.
இப்பதானுங்க செல்போன் வந்தது. எப்போ வந்தது செல்போன்? 2000க்கு அப்புறம் தான் செல்போனே வந்தது. இந்த 2000 இயேசு வாழ்ந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக கிடையாது. அப்ப எல்லாம் தேவாலயத்துக்கு தான் போகணும் உபதேசம் கேட்க. அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் 4-5 பேர் தான் இருப்பாங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் இயேசு உபதேசம் பண்ணார். இயேசுவினுடைய வாழ்க்கையே ஒண்ணு பிரசங்கம். அது முக்கியமா ஆண்டவர் கொடுத்தது பிரசங்கம். என்ன உபதேசம் பண்ணார்னு பார்ப்போமா? அதிகாலையில் தேவாலயத்தில் என்ன உபதேசம் பண்ணார்னு பார்ப்போமா? எடுத்துக்கலாம். 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம். அப்பொழுது அவர் 2வது வசனம், அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது. வாயை திறந்து உபதேசித்து சொன்னதாவது இருக்கா? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வாயை திறந்து உபதேசித்து சொன்னது. அங்க என்ன போட்டிருக்குது லூக்கால? அவர் அதிகாலையில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணார் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில ஒரு எளிமை. காலை வேளையில கேட்போமா? இதுதாங்க உபதேசம். இதுதான் இயேசு பிரசங்கித்த உபதேசம். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு, புது புது உபதேசங்கள்லாம். ஆனா இயேசு பிரசங்கித்த உபதேசம் இருக்கா? இயேசு பிரசங்கம் பண்ண உபதேசங்களை கொண்டு வருகிறோமா? அதுதானங்க நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணணும். சீஷர்கள் இயேசு சொன்னதை தான் பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு தங்களுக்கு தாங்களே புதிய உபதேசங்களை கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சிக்கிற காலங்கள் இது. இயேசு என்ன உபதேசம் பண்ணியிருக்கார்? மலை மேல் ஏறி, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, எனக்குள்ள ஒரு ரெஜினா இருக்குல்ல, அதுல ஒரு எளிமையை தேவன் கேட்கிறார். எளிமை இருக்கணும் அந்த ஆவியில. ஆவியில் எளிமை. எளிமை என்றால் என்னங்க? சிறுமை, அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு எளிமை என்றால் எனக்குள்ளாக தேவனுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துவது. என்னை என்ன பண்ணுவது? தாழ்த்துவது. அந்த ஆவியில் இருக்கணும். அது இந்த சரீரத்தில் தாழ்த்துவாங்க. அதாவது இப்போ ஒரு HOD முன்னாடி போய் நிற்கணும், வேலை செய்கிறோம், போய் நிற்கணும்னா தாழ்த்தி தான் ஆகணும். அங்கே போய் வீர சவகாசம்லாம் பேசுனா வேலையை கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிடுவேன். பிரின்சிபால் முன்னாடி போய் நான் வீர சகவாசம்லாம் பேசுனா வேலையை கிழிச்சிடுவேன். அதனால அங்கே ஆக்ட் போடுவாங்க. வெளியில் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்லையா, இந்த ஆள் முன்னாடி அப்பப்போ கையை கட்டி நிற்க வேண்டியதாகுது. சும்மா சும்மா கூப்பிட்டு மிரட்டுது. அப்போ இது எங்க தாழ்மை? இது மாம்சத்துல தாழ்மை, வேற வழி இல்லாத தாழ்மை. இதை இங்கே தேவன் குறிப்பிடவில்லை. அவருடைய உபதேசத்தில் கொண்டு வந்தது ஆவியில் தாழ்மை. உண்மையா சொல்லுங்க, எல்லாரும் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல போய் உண்மையா போய் நம்ம போய் அந்த எஜமானுக்கு முன்னாடி தாழ்த்தியா நிற்கிறோம்? அவங்களுடைய வேலை, நமக்கு வேண்டியது வேலை. அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, அதுக்கு கீழ்ப்படியில்லைன்னா நம்மளுக்கு வேலை போயிடும். அதனால தான் முக்கியமாக எல்லாமே என்ன பண்ணுறோம்? அதை சுற்றி சுற்றி தான் இருக்குமே தவிர உண்மையான எளிமை இருக்காது. உண்மையான எளிமை எங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே உபதேசத்திலே கொண்டு வருகிறார். என்ன உபதேசம்? ஆவியில் எளிமை. எல்லாம் சரீர பிரகாரமான எளிமை. இதை பார்த்து எல்லாரும் ஏமாந்துடலாம். ஆனா ஆண்டவர்லாம் ஏமாற மாட்டார். நான் வெளியே தாழ்மையா இருக்கேனா? சில பேர் தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லியே நிறைய பேரை திட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தாழ்மை கிடையாது. ஆவியில
வைராக்கியம் கொண்டு எலியா திட்டினார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. எந்த மட்டும் நீ 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாய் என்று ஆவியில திட்டினார். அது பரலோக தேவனுடைய வைராக்கியம். அது வேற. அப்ப அவருக்கு தாழ்மை இல்லைன்னு சொல்லி திட்டினாரா? இல்ல. அது பரலோக தேவனுடைய வைராக்கியத்தை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தார். எந்த மட்டும் நீ 2 நினைவுகளால காலையிலேயான ஜபம் கடகட கடகடன் ஓடி வர்றது, 10 மணி ஆன உடனே உலக காரியங்கள், போய் சினிமா, மற்ற காரியங்கள், நாடகம், இப்படிப்பட்ட காரியங்கள், திரும்ப நைட்டான ஜபம் கடகட கடகடன் இந்த பக்கம் வர்றது, திரும்ப வெளியில போய் திரும்ப உலக காரியங்கள், திரும்ப ஜபம், திரும்ப வெளியே போன உலக காரியங்கள், திரும்ப ஜபம், திரும்ப வெளியே போ. இதுதான் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறதான வாழ்க்கை. இந்த 2 நினைவுகளை ஆவியிலிருந்து ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆவியில எளிமை உள்ளவர்களுக்கு தான் இருக்கிறது. ஆவியில வைராக்கியம் கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற காரியங்கள் வேற. ஆனா நான் பாரு எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், நான் பாரு என்னட்டதான் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அது வேற. 2க்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும். ஆண்டவர் பேசும்போது வார்த்தைகள் அப்படிதான் வரும். நீ இதுல இருந்து மனம் திரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் கிடையாது. இது ஆண்டவர் பேசுறது. என் மூலியமா தான் கர்த்தர் இதை செய்வார். நான் தான் இந்த ஜெபம் கட்டுகளை நான் தான் உடைக்க முடியும், நான் தான். அப்படி எங்கேயுமே ஆண்டவர் போடல, நீ மட்டும்தான் கட்டு உடைப்பேன். சாதாரண மனிதர்களை வைத்து ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்திருக்கார், பலத்த கிரியைகளை செய்திருக்கார். அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையாய் ஆவியிலே இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வல்லமையான ஒரு வார்த்தை. நமக்குள்ள எளிமை இருக்குதா? வெளியில இருந்து பிரயோஜனம் இல்லை. ஊழியக்கார பார்த்த உடனே சிஸ்டர் பிரைஸ் எல்லாம், பிரதர் பிரைஸ் எல்லாம், அப்படி போன உடனே இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பாரு காசுக்காகவே வீட்டுக்கு வந்துடுவார். எத்தனை இடத்தில் தெரியுமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது ஆவியில முன்னாடி பாருங்க, வந்த உடனே வாங்க பிரதர், வாங்க பிரதர், வாங்க பாஸ்டர் அப்படின்னு வாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நோட் பண்ணுவாரு. அப்ப என்ன இல்லை, அங்க எளிமை இல்லை. நீ வெளியே ஆக்ட் போட்ட உண்மைதான், அந்த ஆக்டிங்கை நம்பி ஊழியக்காரர் போயிட்டாரு. ஆனா உள்ள இல்லையே உனக்கு. உள்ள நீ எப்படி பேசிக்கொண்டு இருக்கிற? உள்ள என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதைத்தான் தேவன் உற்று கவனிப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேல் எழுந்தாரு, அபிஷேகம் பண்ணிடலான்னு. அவனுடைய உடம்பு, அவனுடைய வாட்டர் சட்டமான உடம்பு, அவனுடைய ஷோல்டரை பார்த்து நீ இவன் தான் ராஜாவா இருப்பான் என்று நினைக்காத. அவன்கிட்ட ஆவியில எளிமை இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், முகத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவன் மனிதன், ஆவியை பார்த்து தீர்ப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு முன்னாடி ஒன்றும் மறைக்க முடியாது. மனிதன் ஏமாறலாம், ஆனால் இயேசு ஏமாற முடியாது. இயேசுவை ஏமாற்ற முடியாது. டைரக்டா என்னுடைய உள்ள பார்த்துடுவாரு. இன்னும் எந்த மிஷினும் கண்டுபிடிக்கல மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிறத பார்க்கிறது. வெளியில வைக்கிற ஆக்டிங் தான் எல்லாருக்குமே தெரியும். சபைக்கு வந்துட்டு ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரு, பைபிளை எடுத்துட்டு ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரு. உபதேசம், தேவாலயத்தில் அதிகாலையில போய் தேவன் உபதேசம் பண்ணினார். உபதேசம் என்றால் நம்மை மாற்றுகிறது. நம்மை மாறினால் தான் அற்புதங்கள் நடக்கும். நாம் மாறினால் தான் ஜெபத்திற்கு பதில் வரும். நாம் மாறினால் தான் பிசாசுகள் நடுங்கும். நீங்களும் நானும் மாறணும். மாறணும். எல்லாரும் சொல்லுவோமா? மாறணும். எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளான ஆவியிலே
ஒரு மாற்றம் வரட்டும். கேளுங்களேன், ஆவியில மாற்றம் வரட்டும். எத்தனை தடவை பின்னாடி பேசியிருப்போம்ல, எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதனாலதான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். உன் ஆவியில எளிமை இருந்தா நீ பேசுவியா? உன் ஆவியில அப்ப எளிமை இல்லை, அப்ப பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை. பரலோக ராஜ்யம் இல்லைன்னா நமக்கு கிறிஸ்தவர்களா வாழ்றதே வேஸ்ட். எதுக்கு இந்த பூமியில அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், கார் கிடைக்கணும், புள்ள கிடைக்கணும், இது அவனே கொடுக்கறானே. இப்ப உலகத்தில் நிறைய பேர் வாழ்றாங்க, அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அதுக்கு அங்கேயே போயிடலாமே. எதுக்கு ஆண்டவர்கிட்ட சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வரணும்? நமக்குள்ள ஆவியில ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு கிடையாது. அது அவங்களுக்கு இந்த உபதேசங்கள் கிடையாது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இங்கதான் தேவன் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்படல. பிசாசு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்க முடியாது. அதனாலதான் இங்க உபதேசத்துல கொண்டு வந்தார் ஆண்டவர். ஆவியில எளிமை இருக்குதா? இந்த காலை வேளையில் இருதயத்திலே கை வைத்து யார் யார் உண்மையா கேட்க போறோம்? ஆண்டவரே, ஆவியில ஒரு எளிமையை கொண்டு வாங்க. என்னுடைய ஆவியில எளிமை இருக்கணும். உள்ளொன்று புறமொன்று பேசுகிற வாழ்க்கை அல்ல. அப்ப ஆவியில எளிமையா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தாரு. அவன் ஆடு மேய்ச்சா என்ன, அவன் மாடு மேய்ச்சா என்ன, அவன் வீட்டு வேலைக்காரனா இருந்தா என்ன, அவன் மீன் பிடிக்கிறவனா இருந்தா என்ன, அவன் தொழிலெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லையா, அவன் கோடீஸ்வரனா இருந்தால் என்ன, அவன் பிச்சைக்காரனா இருந்தால் என்ன, அவனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டால் என்ன. கர்த்தர் யாரை பார்ப்பார் தெரியுமா? ஆவியில் எளிமை. ஏசன்னான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவங்க குடும்பத்துல பயங்கரமான செய்வன கட்டுல இவருக்கு மைண்ட் பாதிச்சிருச்சு. மைண்ட் பாதிச்சு இவர் ரோடா போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வீட்டுல தங்க மாட்டார். ஒரு பிள்ளை இப்படி போயிட்டு அவ்வளவுதான், அவன் தலையெழுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்களா? அவன் தலையெழுத்து, அவ்வளவுதான். எங்கன்னா அந்த ரோட்ல எங்க குப்பை தொட்டிக்கிட்ட இந்த கல்யாண வீடுகள்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடுலாம் போடுவாங்க பாருங்க, அந்த இலையில மிச்ச சாப்பாடு, அதை எடுத்து சாப்பிட வைத்தது பிசாசு. கதை இல்லை, கதை கிடையாது, நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்றேன். ஒரு நாள் அவர் அப்படி சாப்பிட்டுட்டு ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாராம். ஒரு வீட்டுல பாட்டு சவுண்டு கேட்டுச்சான். ஒரு வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். என்ன ஜபம்? குடும்ப ஜபம். அந்த வீட்டுல பாட்டு பாடுகிற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கே தெரியாம கதவை திறந்து உள்ள நுழைகிறார். வெளி கேட் திறந்து உள்ள போறாரு. போயிட்டு அமைதியா போய் உட்கார்ந்துகிட்டாரா வாசல்ல. கதவு திறந்து வைத்து அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பிளாட்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? கதவு பூட்டி தான் வச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரு தனி வீடு, பெரிய ஒரு என்னது, ஒரு முன்னாடி வெராண்டா அப்படி இருக்கிற வீடுகள்ல எல்லாம் பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கதவை திறந்து வச்சு வீட்டில் பாட்டு பாடி பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து துதிச்சுட்டு இருக்காங்க. பைபிள் எல்லாம் படிக்க முடிக்கிற வரைக்கும் வாசல்ல உட்காந்துருக்க. முடிஞ்ச உடனே அவங்க வெளியே பார்த்துருக்காங்க அவரை. அப்படியே அழுக்கு வஸ்திரம், தலையெல்லாம் குளிக்காம அப்படியே ஷேவ் பண்ணாம ஒரு அழுக்கான ஒரு மனிதனாய் பார்த்தார்கள். அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் மைண்ட்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு, இவர் பைத்தியம். அவர் யாரு? பைத்தியம் என்று பார்த்து விட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த மனிதன் எழும்பி நேர கதவு திறந்து வெளியே போயிட்டார். யாரு? இந்த ஏசன் என்றவர் வெளியே போயிட்டார். வெளியே போய் இப்படி ரோட்ல நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. நடுராத்திரி 10 மணிக்கு மேல டைம். எல்லார் வீடுகள் சாத்தப்பட்டு எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற வேலைகள், தூக்கத்துக்கு போகிற வேலைகள். அப்படியே பார்த்துட்டு போகும்போது, அப்படியே வானத்தை பார்த்துட்டு போகும்போது
அப்படியே வானம் திறக்கப்பட்டு இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார். கதை சொல்லல, நான் கதை சொல்லல. யூடியூப்ல போய் பாருங்க அவருடைய சாட்சி. அப்படியே இயேசுவினுடைய முகம் பார்த்து விட்டார். பார்த்த உடனே பைத்தியம் இருக்குமா? இயேசுவை பார்த்தா பைத்தியம் இருக்குமா? பேய் இருக்குமா? சூனியக்கட்டு இருக்குமா? இவரை பைத்தியமா ரோட்ல அலைய விட்டு இவருக்கு விரோதமா எழும்பின பிசாசுகள் இருந்ததா? இயேசுவை பார்த்த மறு நிமிஷத்துல சுயநினைவு வந்துச்சா? சுயநினைவு வந்து நேரா என்ன பண்ணியிருக்காரு? வீட்டை தேடி போயிருக்காரு. வீடு தேடி போயிட்டார். இவரே போயிட்டு கடைக்கு போய் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு நேரா வீட்டுல போய், அவருக்கு ட்ரெஸ் இருந்துச்சு இல்ல பீரோல, அவங்க அப்பா அம்மாலாம் அப்படியே திகைச்சு பார்க்கறாங்களா. நேரா போய் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கினார். அவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அப்படியே விட்டுட்டு வந்தவர். இவரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுல சொன்னாரா, நான் இனிமே இயேசுவை தான் ஆராதிக்க போறேன். அட முட்டாள், ஏற்கனவே நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பாவம், ஏகப்பட்ட சாபம். அதனாலதான் நீ எவ்வளவு நாள் பைத்தியமா இருந்த. இப்ப நாங்க போட்ட பிரார்த்தனை, நாங்க போன எல்லாம் என்ன பண்ணோம், நாங்க போய் அங்கங்க போய் பூஜை பண்ணோம் பாரு, அதுதான் உங்க மனம் திரும்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னடா நான் இயேசுதான் இயேசுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லவே இல்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொன்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. அவர் நேரா ஒரு சர்ச்சுக்கு போயிட்டார். சர்ச்சில் போய் அங்க ரொம்ப நாள் இருந்தார். ஆந்திரா தேசத்தில் தான் இது நடந்தது. ஆந்திரா மாநிலம் இருக்குல்ல, நம்மள அருகாமையில் உள்ள மாநிலம், அங்கேதான் இந்த மனிதன் வாழ்ந்தார். ஆண்டவர் அங்கே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர் எப்படி பிசாசால கட்டப்பட்டாரு? இவரை பாடினாலே பிசாசு ஓடும். பயங்கரமான அபிஷேகத்தை கொடுத்தாரு. வெள்ளைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டாரு. கையில பைபிளை தூக்குனாரு. பைபிளை படிக்க ஆரம்பிச்சாரு. நேரா பைபிளை எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் படிச்சாரு. பைபிளை படிக்க 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 இயேசுவின் உபதேசங்களை படிக்க படிக்க இந்த மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது என்று படித்தார். அடுத்த வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ உனக்கு கஷ்டம் இருக்குதா? பாக்கியமா என்ன? நீங்க எல்லாரும் என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ண போறார்? உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஜெபம் பண்ண போறோம். நேரா போனார். கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தார். என்ன பாட்டு தெரியுமா? ரத்தமே சிந்தப்பட்ட இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. அவரை ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரா மாத்தினார். அவர் மீட்டிங் சொன்னா போதும், கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா, ஆந்திரால தெலுங்கு தான் பேசுவாரு. கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா குவிவாங்க, ஜனங்க குவிஞ்சிருவாங்க. பெரிய ஊழியக்காரனா மாத்தினார். அதை பார்த்து அவங்க குடும்பமே, மொத்த பேய் பிசாசெல்லாம் விக்கிரகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பாட்டை பாடணும்னா ரொம்ப யோசிப்பாராம். இந்த பாட்டை பாடினாலே பிசாசுங்கள்லாம் ஆடிக்கிட்டு வந்து மொத்தம் பேய் பிசாசு மனுஷனுக்குள்ள பிடிச்சிருக்குது பாருங்க. இவரை பிடிச்சி ஆட்டி படைச்சிச்சு பாருங்க. ஒரு பிசாசு பைத்தியக்காரனா ரோட்ல சுத்த வச்சு குப்பையில கிடக்கிற உணவை எடுத்து சாப்பிட வைத்து அப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, ஏகப்பட்ட பைத்தியக்காரர்களை குணமளிக்கிற வல்லமை இவர் மூலமாய் ஆண்டவர் பிரதிபலிக்க ஆரம்பித்தார். இயேசு அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். பயங்கரமான ஊழியத்தை கொடுத்தார். பெரிய பெரிய ஸ்தாபனங்களை கொடுத்தார். ஏகப்பட்ட சர்ச்சை நிறுவினார். ஏகப்பட்டதை பார்த்தாரு. எல்லாம் ஆண்டவருக்காக செய்து அவர் மரித்தார். ரீசெண்டா தான் மரித்தார். மோகன் சிலாசர்ஸ் தான் அவருடைய சரித்திரத்தை எடுத்து ஒரு படம் மாதிரி எடுத்து அதை வெளியிட்டார். கர்மான்னு சொல்லிட்டு, கர்மா என்றால் தலையெழுத்து, அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்கள்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. வானம் திறக்கப்பட்டு முகம் பார்க்கணுமா? இயேசுவின் முகம் பார்க்கணுமா? இந்த உலகத்துல எதையோ பார்க்கறாங்க, எதோ அடிக்ட் பண்ணி இருக்குது. இதுதான் என் வாழ்க்கைக்கு முடிவு என்று சொல்லி குடிக்கு அடிக்ட் பண்ணி இருக்கு, சிகரெட்டுக்கு அடிக்ட் பண்ணி இருக்கு. இயேசுவை பார்த்தா பாவமும் போகும், கர்மமும் போகும், சாபமும் போகும், தலையெழுத்தே மாறும். கையில பைபிள் தூக்கினாரு, போற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். ரோட்டிலே குப்பை தொட்டியில் இருந்த சாப்பாட்டை எடுத்து உணவு உண்ட மனிதன் தேவனால் தொடப்பட்டு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறினார். எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள். எங்க யாராவது பைத்தியத்தை தேடி போவோமா? பைத்தியத்தை தேவன் மாற்றின உடனே ஜனக்கூட்டம் குவிஞ்சிச்சு. அவர் சொல்றாரு, இந்த பாட்டை பாட ஆரம்பிக்கணும்னா டைம் பார்ப்பாராம். டைம் பார்த்து தான் இந்த பாட்டை பாடுவார். ஐயோ, டைம் இல்லைன்னா பேய் அடக்க முடியாது, அம்புட்டு பேய் ஆடுமா. அதனால நேரத்தை பார்த்துட்டு தான் இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏசன்னாக்கு விடுதலை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஏசன்னா வாழ்க்கையில இருந்த கர்மத்தை நீக்கினவர் உயிரோடு இருக்கிறார். ஏசன்னாவுக்கு தரிசனம் கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு குடும்ப ஜபத்திலே நடந்த பாட்டு எப்படி ஒரு பைத்தியக்காரனை மாற்றியது பாருங்க. ஒரு குடும்ப ஜபத்திலே அவர்கள் உட்கார்ந்து நினைத்தார்கள், நாம ஏதோ பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கிறோம். இன்னொருவரை மாற்றக்கூடியது குடும்ப ஜபம். ஒரு மனிதன் கேட்டுவிட்டு அவர் பார்க்க ஐயோ பைத்தியம் என்று நினைத்தார்கள். குடும்பமாய் வந்து கதவை திறந்து, ஐயோ இந்த பைத்தியம் ஏன் வந்து உட்கார்ந்தது என்று தெரியவில்லை என்று அவர்கள் கதவை சாத்தி உள்ள போயிட்டுவார்கள். இவர் ரோட்ல நடந்து போறாரு, நைட்டும் பகலும் குளிக்காம கொள்ளாம தாடி வளர்த்து எங்க இருக்கிறோம் தெரியாது, குப்பை தொட்டியில சாப்பிட்றோம் தெரியாது. கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. குப்பை தொட்டியில சாப்பிட்றோன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒரு மனிதனுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு வானத்தை அப்படி பார்க்கும்போது இயேசுவின் முகம் தெரிந்தது. முகம் தெரிந்த மறு நிமிடம் பேயும் இல்லையா, பிசாசும் இல்லையா, சூனியம் இல்லையா, ஒண்ணும் இல்லையா. என் இயேசு அவலத்திலிருந்து விடுதலை கொடுத்து நேரா போய் குளித்தார், ஷேவ் பண்ணார், சுத்தமானார். பேய் ஓடினது. பைபிளை எடுத்தார் கையில, வெள்ளைக்கு வெள்ளை போட்டார்.